தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி 2019 ஆன்சர் கீ 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு வேதியியல் 2019 வினாத்தாள் விடைக்குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா March 13 அன்னைக்கு நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா செட் ஏ செட் பி ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம செட் ஏ மற்றும் செட் பி ரெண்டுக்கான விடையை நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 1 மார்க்குக்கான விடை மட்டும்தான் அதில் இருக்குது. இதில் எல்லாமே கரெக்டான விடை தான். இது விடையில் எதுவும் மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இதே போல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் மூலம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கான கொஸ்டின் ஒரே செட் ஏ செட் பி ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? அதனால் எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஆன்சரை மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செட் ஏக்கான ஆன்சரு. அதனால் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் நம்பர் செட் ஏவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதுக்கு தகுந்த தமிழாக்கம் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். செட் ஏக்கான ஆன்சரை பற்றி பார்ப்போம். 1ஆம் கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டையத்தில் ஈத்தர். 2ஆம் கேள்விக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் ஆர்டர். 3ஆம் கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி C6H5 NH C6H5 இதுதான் சரியான விடை. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பென்டகோனல் பைபிரமிடல். 5வது கேள்விக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி CH3 COCH3. 6வது கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி C1 C2. 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ OH. 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 and 3. அதாவது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். விச் ஆஃப் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு 2 மற்றும் 3வது ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்டு. இது 10வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு. இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதுதான் சரியான விடை. அதே போல் 11ஆம் கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். 12ஆம் கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அயோனிக். 13ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டைனமிக். 14ஆம் கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4.90 பேம். 15ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்போ செட் ஏ பார்த்தாச்சு. இப்போ பார்க்க செட்டு பி. இப்போ ஏற்கனவே சொன்னது போல நமக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கான இதை மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ் மீடிய மாணவர்களுக்கு இதே ஆன்சர் தான். உங்களோட கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் அந்த செட்டு பிக்கு கொஸ்டினை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதற்கான கேள்வி மற்றும் ஆப்ஷனை மட்டும் பார்த்துக்குங்க. அதை நீங்கள் சரியாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். முதல் கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர். 2ஆம் கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டையத்தில் ஈத்தர். 3ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 and 3. அதாவது விச் ஆஃப் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதே போல் 4 உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 5ஆம் கேள்விக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பென்டகோனல் பைபிரமிடல். 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4.90 பிஎம். 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். 8வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டைனமிக். 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி C1 C2. 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. O⁻1 M⁻1 தான் சரியான ஆன்சர். 11ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ OH. 13வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அயோனிக். 14ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி C6H5 NH C6H5 இதான் சரியான விடை. 15ஆம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி CH3 COCH3 தான்
சரியான விடை. இதில் வந்துட்டு இந்த 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் நாங்கள் சரியாக தான் நோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சொன்னது போல் உங்களுக்கு எது நீங்கள் ஆன்சரில் எதுவும் மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்துட்டு 12th எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்துட்டு இந்த நம்ம கொடுத்துருக்கப்படி செட் ஏ மற்றும் சர்டிஃபிகேட் ஆன்சரை சரியாக எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பில் நோட்டிஃபிகேஷன்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.